ஹலோ கைஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆலியான ரூட்டோ கேமிங். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பேபி எல்லோ கேம் வந்து விளையாட போகிறேன். ஸோ வந்து நைட்டு 3 நான் தெரியாமல் தான் வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு பசங்க வந்துன்னு பண்ணிட்டாங்க. இன்னைக்குனா கஷ்டமாயிடுச்சு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆக்ட் 3 பாருங்கள். நைட்டு 3 வந்து முடிச்சுட்டு ஆக்ட் 2 போயிடலாம், அப்போ வீடியோ போட்டு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டேன்னா நான் வந்து இது நைட் 1 and 2 போட்டிருக்க மாட்டேன் சேனல்லே போட்டிருக்க மாட்டேன். ஏன்னா வந்து ஏன்னா வந்து குட்டி பசங்க இருப்பாங்க அப்படின்னு விட்டேன். ஆனால் குட்டி பசங்கன்னா நேரமாக என் ஃபோனில் பேபி விளையாடிருந்தாங்க. பேபி விளையாட என் ஃபோனில் நீந்தாங்க, என்னோடய ஃபோனில் கேம் விளையாடிருந்தாங்க. ஓகே, பேபி விளையாடுறாங்களேன்னு விட்டேன். அப்புறம் அந்த பசங்க சொன்னாங்க நைட்டு 3 வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, நீ யூடியூப்பில் போட்டுருந்தான்னு சொன்னாங்க. சரி ரைட்டு, நானும் வந்துட்டேன். ஓகே, நான் வந்து ஃபன் பண்ண போகிறீங்களா, லைட்டாக வந்து இது பண்ணிட்டுருக்கேன். நான் பண்ணிக்கிறேன் ஓகே இதை வந்து என்ன பண்ணுறது, இந்த கேமில் வந்து நைட்டு 3 வந்து நான் கோலார் பண்ணிட்டுருப்பேங்களா, கோலார் போய் தரேன். இத்தனை எல்லோரும் ஃபுட்டு வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு வாங்க. ஆனால் நான் கேமில் வந்து ரியல் லைஃப்பில் ஃபுட்டு வேஸ்ட் பண்ண மாட்டேன், கேமில் வந்து ஃபுட்டு வேஸ்ட் பண்ண வேண்டாங்க. அந்த மாதிரி கேஸ் நான் கேம்லேயே ஃபுட்டு வேஸ்ட் பண்ணணும், ஆனால் ரியல் லைஃப்பில் ஃபுட்டு வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நான். ஏன்னா நான் அந்த மாதிரி கேஸு. சரி ரைட்டு மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி இருக்கும். ஓகேடா, எப்படி பெஸ்ட்டு ப்ரெட்டுன்னு பார்த்து எடுப்பேன். சீஸ் ஒன்று வச்சுப்பேன். நான் சீஸ் பர்கர் செய்ய போகிறேன். செஞ்சுட்டு இப்போ நான் வந்து ஆட்டங்காட்டுன்னு இருப்பேன் நினைக்கிங்களா. நான் என்ன பண்ணுறேன் பண்ணுறேன்னு எனக்கு தெரியாது. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் சொன்ன மாதிரி நான் ட்ரை பண்ணின்னு இருக்கிறேன். பசங்களுக்கெல்லாம் ஒன்றுமே புரியாது, ஏன்னா நான் ஏதோ பண்ணுறேன் போல் அப்படின்னு நினச்சின்னு இருப்பாங்க. இல்லைங்கண்ணா அப்படி கிடையாது, கவலை கிடையாது. எனக்குண்ணா இதை வந்து இன்னும் சூறு விட்டுறேன். நான் கிராணியேன்னு பார்த்து பயப்படும். ஓகேங்களா, கிராணி சாப்டர் 1 3 வரைக்கும் ஆடி இருப்பேன். அந்த கிராணியை பார்த்து பயப்படும், என்னை விட்டுருப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி கேஸுங்க நான். கைஸ் இப்போதைக்கு எல்லாமே பண்ணிட்டேன். ஓவரா பண்ணிவிட்டு கடைசி ஒரு பர்கர் எடுத்து மூடிட்டு ஃபுட்டு கிளிக்கல் குட்டை பின்னு செம்மையாக அடிக்குது. ஏடா இது ஃபீட் மீயா என் ஃபுல்லாக ஃபீட் மீன்னு எழுதிக்குது. எனக்கு வந்து சாப்பாடு கொடு அப்படின்றான் போல். எரடா அந்த கொட்டி கொஞ்சம் எனக்கு வந்து வாயிலே சொல்லுவேன் நான். கது தராடே தருக மாட்டேங்கிறான்னு பையன் வந்து பயப்படுறான். நான் விட்டுருங்கண்ணா, உன்னை பற்றி தெரியும், நான் கழுவு நான் லாக் பண்ணிட்டேண்ணா அப்படின்வான் போல். டிவி எரியுது. ப்ளே ஸ்டேஷன் பேசுகிறான்னு இருப்பேன் நான். PS1 5 வரைக்கும் அடிக்கிட்டு இருப்பேன் நான். PS6 வரல. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் கஷ்டமான இருக்குது. ரைட்டு, கதை சத்திக்கலான்னு சொல்லிட்டு எனக்கு அப்போ டவுட் இல்லை. கதை இப்போ சத்திக்கினேன், போய் பார்ப்போம். ரைட்டு, டே மாஞ்சக்கா மாசஜோக்கா டே ஆனாண்டா ஆனால் மஞ்ச குழந்தை நீ எதுக்கு இப்படி பண்ணுற, எனக்கு வெறியாகுது. ஓகே, எங்கன்னா பால் பிடி. ஆனால் உச்சி இத்தனை போனால் கூட கலை கிடையாது ப்ரோ. ஆனால் வந்து இப்படி பண்ணிக்கினே இருப்பேன். ஓகேங்களா, நான் ஆர்டர் ப்ரோ பிளேயர் ப்ரோ நான். ஓகே, நான் ப்ரோ பிளேயர் தமிழ்நாடு உனக்கு காமிக்கிறேன். ஓகே ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு நானும் இந்த பேஸை சுற்றி பார்க்குறேன். பால்புடி தேடி கண்டுபிடிச்சின்னு எக்ஸைட்டிங்காக இருக்கேன். நான் கவனிக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சுற்றியாக பார்க்குறேன் நான். எங்கடா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா நான் நோட் பண்ணேன். ரைட்டு, எங்கே இருக்கான்னு நினச்சி அப்படி போட்டு போய் பார்க்குறேன். ஒன்றுமே இல்லை ப்ரோ, ஒன்றுமே இல்லை அப்படின்னு இருக்கும்போது எனக்கு கஷ்டமாக இருக்குது ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. பீருனா இருக்குது, இது பீரு இருக்குது அப்படின்னு. ஃப்ரிட்ஜில் எப்படி பேர் இருக்கும், பீருனா இருக்கும், பேர் இருக்குது. சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி போட்டு பார்க்குறேன்.
சுற்றி வலி இல்லை, அப்புறம் பார்க்குறேன் வலி எரியுது. ரைட்டுடா குட்டி கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு இவனை வாயிலே பால் ஊட்டி அப்புறமா இவனை நான் அவனில் பொறிச்செத்து அப்புறமா எனக்கு கோவம் வந்துச்சு. என்ன பண்ணிவேடா நாயை அப்படின்னு கண்ணாடினா இருந்துச்சு. கண்ணாடி இல்லாமல் எடுத்துக்கினே இந்த ஆயை அப்படின்னு முசினு நடிக்கலாம். டேம்பர் ஒரு குட்டி பையனை போய் டார்ச்சர் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு இவனை குட்டி பையன் அழகான பையன் சம்மத்த பையன் மாதிரி இருந்தான். இப்போ ஈவியல் குழந்த மாதிரி ஆகிட்டான். அதான் நான் கொலை பண்ணிக்கிறேன். இந்த மாதிரினா பேய் ரியல் லைஃப்பில் பேய் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, கத்தி வச்சு குத்தி கொலை பண்ணிடுவாங்க. எனக்கு கத்தி வச்சு கொத்தி கொலை பண்ணுவேன் நினைக்கிங்களா, அந்த மாதிரி நான். ரைட்டு இப்படி போயிட்டு கடைசியாக ஒரு கப்பு டேய் கடைசி ஒரு கப்புடா அவ்வளோதான் வச்சாச்சு. அது ஒரு கப்பும் இல்லை. சரி மாப்பிள்ளை நீ அழுவாத, நீ அவளை சாவு அது வரைக்கும் ஒன்று இங்கே பாருங்களேன் மாமா மீயா அப்படின்னு சொல்லிட்டு வரான் பாருங்க. வெயிட் பண்ணிங்களேன் இவன் சுற்றுறாம அப்படின்னு நான் சொல்லிட்டு ஓகே ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் திருப்பி சுற்றி பார்த்தேன். திரும்பி பார்த்தீங்கன்னா பையன் வந்து எங்கடா போனான் அப்படின்னு சொல்லிட்டு வெளியிலேருந்து ஒழுங்கு வந்து எங்கடா போனான் அப்படின்னு பார்த்தா அவன்லேயே மாட்டினான். பையன் வந்து ட்ராப்பில் மாட்டினானே அப்படின்னு சொல்லிட்டு கை வந்து இருக்குது, கை வந்து மாட்டிக்கிச்சு பையனுக்கு. அப்புறமா வந்து ரைட்டா குட்டி பையா உன்னை மேலே கூப்பிட்டு போயிட்டு கக்கூஸில் ஒன்று போடுறேன் ஓகேங்களா, கக்கூஸில் ஒன்று ஆய் போக்குறேன் ஓகேங்களா, டைப்பர் ஒன்று மாற்றி சொல்கிறேன். ஆனால் மாற்றவே மாட்டேங்கிறான். என்னடா ஆயே போக மாட்டேங்கிற அப்படின்னு அப்படி ஆகி போயிட்டான் பையன். அது நீங்கள் தெரியும். ஓகே ரைட்டுடா பையிலே அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷன் ஆகி வாயிலே குச்சிடலாம் போல இருந்துச்சு எனக்குண்ணா. ரைட்டுடா அப்படின்னு சொல்லிட்டு நான் தூக்கி அலைந்தேன். நீங்கள் தூக்கி போட்டு நான் ஆட போகிறேன், பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ரைட்டுடா என்ன பண்ணுறான் அப்படின்னு போய் பார்க்குறேன். கண்ணு பாருங்க, இப்போ நானே நோட் பண்ணுறேன். பாருங்களேன் கண்ணை ஃபஸ்ட்டே ஒயிட் கலர் இருந்துச்சு, ஒயிட் அண்ட் வெள்ளையில் இருந்துச்சு. இப்போ பிளாக் கலரில் இது இப்போ நானே இப்போ நான் பார்க்குறேன். ஏன்டா இப்போ நானே பார்த்துன்னுக்கிறேன். ஓகே கக்கூஸில் போட்டு மூடிட்டு ஃப்ரெஷ் பண்ணிக்கலாம் போல இருந்துச்சு ப்ரோ. எனக்கு ஃப்ரெஷ் பண்ணிட்டேன், உள்ளே போக மாட்டேங்கிறான். என்னடா உள்ளே போக மாட்டேங்கிற அப்படின்னு போய் திரும்ப பண்ணால் தண்ணி போய் திரும்ப அடிக்குது. அப்புறமா வந்து சரி ரைட்டு அப்படின்னு இப்படி போட்டேன். உள்ளே போயிட்டு ஸ்பைடர் அந்த மாதிரி ஜம்ப் பண்ணிட்டாரான். சரி ரைட்டு டைப்பர் மாற்றின்னு வரேன்டா அப்படின்னு டார்ச்சர் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டு என்ன தெரியுமா பண்ணா, ரைட்டு அதுக்கப்புறமா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை சூடு பண்ணுறேன் ஓகேங்களா. ஏன் ப்ரோ சூடு பண்ணுறீங்க டைப்பரை அப்படின்னு நீங்கள் நடிக்கிறீங்க. ஆனால் சூடு பண்ணனா அவன் பேக்கு சூடாக இருக்கும். அதான் ஏன்னா டைப்பரு வெப்பன்ஸு இப்போ பேன்ஸ் ஓகேங்க. பேப்பன்ஸ் வந்தீங்கன்னா இது பேர் கூட எனக்கு தெரில, ஜெட்டின்னு சொல்லி பழக்கம் எனக்கு. ஓகே ரைட்டு துணி வந்து நான் சூடாக இருக்கும் பாருங்க, தண்ணி போட்டு அலசுடா, அலசி பாரு, குழந்த போடுறக்கும் இழுக்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பாடியிருந்தேன். சரி ரைட்டு டைப்பர் வந்து உள்ளே வந்துச்சு, வெளியே வந்துச்சு. என்னடா பார்த்தா டேய் காமெடி பண்ணலையே, டைப்பர் வெளியில் வந்துச்சு. அப்புறம் பார்க்குறேன் உள்ளேருந்து வருது, பக்கா உடனே தெரில. அப்புறம் வந்துங்க வெளியில் கூப்பிட்டு போயிட்டு ஜெட்டியை விற்றுடலாண்டான்னு சொல்லிட்டு போய் பார்க்குறேன் லிஃப்ட் இருக்குது. லிஃப்ட்டு உச்சி பூஸ்ட்டு வந்துடலாண்டா அப்படின்னு இருந்துச்சு எனக்கு கதை. சரி பையன் வந்து குட்டி பையன் அழுவான் போல் அப்படின்னு வந்து என் வாயிலேயே வந்துன்னு என்னன்னா இப்படி இருக்கான்ல, இப்படி சைலண்ட்டாக இருக்கான். இப்போ டைப்பர் எடுத்துக்கிறேன், பின்னாடி போயிட்டு திரும்பி வந்து பார்க்குறேன் இப்படி இருக்கிறான். அது நான் சாரி ஸ்டேடியம் கிடாவத்தை பேசிட்டேன். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே இருக்க மாட்டேடா. சரி நானும் வந்து இப்படி டார்ச்சர் பண்ணுறாங்க யூடியூபர்ஸ்லாம் டார்ச்சர் பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணால்
இப்படி பண்ணுறேன் நீ ஓகே வந்து ரவுட்ரான்னு தெரியும். கிளிச் ஆகுதுடா. லேப்டாப்பே கிளிச் ஆகுதுடா. லேப்டாப்பே போகுதுடா எனக்கு. ஓகே என்னை பார்த்தா பயமே தரல எனக்கு, சத்தியமாக சொல்கிறேன். நானே ப்ரோ பிளேயர் தமிழ் அடி ஓகேங்களா. இப்போ நான் சொல்கிற மந்திரம் ஓம் சக்தி பகரசக்தி போங்கடா வெண்ண அப்படின்னு சொல்லி தான் மந்திரம் போட்டிங்கன்னா அங்கே வந்து குழந்தை வந்து தீய சத்தியா கக்கூஸ் ஆகும் ஓகேங்களா. தீய சத்தியான குழந்தை நான் சத்தியாக மாறும். ஓகே கைஸ் இப்படி வந்து ரைட்டு மூட்டேன் சூடு பண்ணி பேக்கில் அடிச்சிடலாம். நான் குட்டி பையன் சொல்லிட்டு போய் பார்க்குறேன். பேக்கு எரியுது ப்ரோ, பேக்கு எரியுது. அவன் பேக்கு எரிஞ்சு சாமனாக போகுதுன்னா ஜெட்டி வந்து கிளிய மாட்டேங்குது. எனக்கு அப்போத்தான் டவுட் வருது, ஜெட்டி கிளிய மாட்டேங்குது. அதுன்னு எனக்கு பொருள். அப்புறம் வந்து எனக்கு அதுவும் சரி ரைட்டு சொல்லிட்டு குழந்தைய தூக்கி போட்டு நம்ம பண்ணுவோம். ஓகே கைஸ் இப்போதைக்கு ஏதோ சவுண்ட் கேட்குது. என்ன சவுண்டுன்னு பார்க்குறேன். நீ தீல அந்த பையனை டொமோசி செக்ஷன் யூஸ் பண்ணுற சுப்பனாவா இல்லை கோஜோவா இல்லை நான் வந்து இது யூஜியான்னு தெரில. பையன் எங்கன்னா டொமோசி செக்ஷன் யூஸ் பண்ணுறான். ரைட்டு சூப்பர்மேன் மாதிரி படிக்கிறாங்க. சூப்பர்மேன் மாதிரி படிக்கிறான். பாருங்க சூப்பர்மேன்றா நீ, சூப்பர்மேன் பருகிறான். நீங்கள் என்ன சொல்லிட்டுன்னு தெரில ப்ரோ. சூப்பர்மேன் ஆகிட்டான் பாருங்க சூப்பர்மேன் ஸ்பைடர்மேன் மாதிரி ஆகிட்டான். சரி ஸ்பைடர்மேன் சூப்பர்மேன் ஆகணும்னு சின்ன வயசுல ஆசை எப்படி அங்கே வச்சுதுன்னு கேட்டேன். அது ஏன் சொல்ல முடியாதுன்றான். வாயில் அப்படி குத்தி கொலை பண்ணிடலாம் போல இருந்துச்சு. அப்புறம் வந்து ரைட்டு அவன் இதை தூக்கி அம்மையான்னு சொல்லிட்டுன்னு போய் பார்க்குறேன். சிரிச்சின்னு வந்து கதை சொல்கிறேன். எனக்குன்னா வந்து முடியல ப்ரோ. இந்த கேமை வந்து நான் அல்லாண்டுன்னே இருக்கேன். சரி வாய்ஸ் இருக்கானு கொண்டுருக்கேன் ஓகேங்களா. அலாட்டு நானும் அலாடின்னு இருக்கேன். நானும் அங்கே அந்த வயசு படுத்துனா இருக்கேன். எனக்கே அசிங்கமாக இருக்கு. இவனா காலம் வந்து கொட்டி காலந்தாடா. இவனை எதுக்கிட்ட இப்படி பண்ணுறீங்க? கெத்த காமிக்கிறாங்களா அங்கே. ஸோ பாய் பாபு பாய். நீங்கள் செய்யோ டுமாரோ ஒரு வீடியோவில் பார்க்கலாம், ஆக்டிவ் 2ல் பார்க்கலாம். ஸோ பாய். ஸோ சேனல் புதுசாக லைக் ஷேரு சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிட்டு பாருங்கள். பாய் எண்ட் ஆயிடுச்சு. பாய்.